வாழ்க வளமுடன். பேராசி ஆனந்தி அன்பழகன், திருவண்ணாமலை. இன்னைக்கு சிந்தனையாக என்ன எடுத்துட்டு போறோம் அப்படின்னா, நமது சொத்துக்கள் அப்படின்னு சுவாமிஜி கொடுத்துருக்காரு. நமது சொத்துக்கள் அப்படின்னா என்ன அப்படின்னா, நாம் என்ன நினைச்சோம், சம்பாதிக்கிறது நினைச்சோம் இல்லை, இதுதான் இயல்பு. நான் எவ்வளோ சம்பாதிக்கிறேன், எவ்வளோ சேர்த்து வைக்கிறேன், ஆனால் எதையும் எடுத்துகிட்டு போக முடியாது. ஆனால் நான் சொத்துக்கள் சம்பாரித்தேன், இவ்வளோ சம்பாரித்தேன். ஆனால் சொல்லுவாங்க, நின்றால் 2 அடி, அமர்ந்தால் 4 அடி, படுத்தால் 6 அடி அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் நாம் என்ன நினைக்கிறோம், எல்லாத்தையும் சம்பாரித்து நம்ம சொத்து சேர்த்து வச்சுட்டா போதுணும். ஒரு சித்தர் வந்தாருங்க. அந்த சித்தர் என்ன சொன்னார்லாம், ஒரு அரசன் வர்றதுக்கு முன்னாடியே இவர் போய் அந்த ராஜாங்க இருக்குது பாருங்க, அந்த சேர் இருக்கும் இல்லைங்களா, அரசர் அமர்ற சேரு, அதில் ஏறி அந்த அரியணையில் உக்காந்துட்டார். அப்போ ராஜா அங்கேருந்து வந்தார். உடனே அவருக்கு கோவம் வந்துச்சு. உடனே என்ன சொல்கிறாரு, நீ எப்படி இதில் உக்காரலாம், இது தப்பு இல்லையா, இது என்னோட அமர்ற ஆசனம் இல்லையா, நீ எப்படி அரியணையின் மேலே நீ ஏறலாம் அப்படின்னு. அப்படியாப்பா, எனக்கு தெரியாது அப்படின்ட்டு அவர் என்ன சொன்னாரா, சரி நீ உட்காரத்துக்கு முன்னாடி யார் இருந்தது அப்படின்னா, எங்கள் அப்பா இருந்தார், அதுக்கு முன்னாடி தாத்தா, அதுக்கு முன்னாடி அவங்க அப்பா. அப்போ அவங்கெல்லாம் எங்கே அப்படின்னா, அவங்களாம் இல்லை, இறைவன் அடைஞ்சிட்டாங்க அப்படி. அப்போ எது நம்மக்கிட்ட நிரந்தரமாக இருக்குதோ அந்த இல்லாத ஒன்றுக்கு தான் நாம் போராடுறோம். போராட்டம், துன்பம், கஷ்டம், சொந்தத்துக்குள்ள ஒரு துன்பம், மனக்கசப்பு, இப்படி எல்லாமே வருது. அந்த நிலை இல்லாமல் இருக்கணும் அப்படின்னா சுவாமிஜி என்ன சொல்கிறாருன்ட்டு நம்ம சிந்தனைக்கு எடுத்துப்போம். புதிதாக பயிற்சி ஏற்கிற அன்பர்கள் வராங்க அப்படின்னா, தவத்தின் போது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நினைவுகள் ஓடுகிறது. ஏன்னா இயல்பு தான். ஏன்னா நினைவு ஓடி ஓடி நம்மளுக்கு பழகிடுச்சு. உட்காடுறோம் தவத்தில் அப்படின்னா என்ன பண்ணுதுங்க, எங்கெங்கேயோ ஓடிட்டு இருக்கு. அப்போ இதை தடுக்க என்ன செய்யணும் அப்படின்னு கேட்குறாங்க. ஆனால் நாம் மனவளக்கலையில் என்ன செய்கிறோம், மனதை உயிரில் தான் தொடங்குது மனித வாழ்வு அப்படின்னா, பல தலைமுறையாக நம்ம செய்த சொத்துக்கள் வினைப்பதிவு தான். அந்த வினைப்பதிவே தேகம் கட்டாயின்னு நம்ம வினைப்பதிவின் காரணமாக குறைஞ்சபட்சம் 7 தலைமுறை சொத்தாவது நமக்குள்ள பதிவாக இருந்து கொண்டே இருக்கிறது. அப்போ அதுதான் நம்ம வினைப்பதிவாக இருப்பதும் ப்ளஸ் நாம் செய்யக்கூடிய எண்ணங்கள் பிறந்த 3 வயது முதல் சொல்லுவாங்க, ஆகாமிய சஞ்சீத கர்மம், பிராரப்த கர்மம், ஆகாமிய கர்மம்னாங்க. சஞ்சீத கர்மம் அப்படின்னா குறைஞ்சபட்சம் 7 தலைமுறை சொத்து இருக்கக்கூடிய 7 தலைமுறையோட எண்ணங்கள் சஞ்சீத. பிராரப்தம் அப்படின்னா நான் என்னங்க, பிறந்த 3 வயது முதல். அப்போ ஆகாமியம் என்னென்னா ஆன்மா இச்சைப்பட்டு செய்யக்கூடிய செயல். இந்த நிமிஷம் அடுத்த செகண்ட் நான் செய்யக்கூடியது அனைத்தும் ஆன்மா இச்சைப்பட்டு செய்யக்கூடிய செயல்கள். அப்போ இந்த ரெண்டையும் பார்த்தீங்கன்னா புது வினைன்னு சொன்னாங்க, இது பழைய வினைன்னாங்க. சஞ்சீத கர்மன்றது பழைய வினை, இது 2 புது வினை. அதுதான் சொல்லுவாங்க, இருமுடி கட்டிக்கிட்டு நம்ம சபரிமலைக்கு போகிறோன்னா என்ன அர்த்தங்க, இந்த 2 முடிச்சிகளும் தான். அதான் சொல்லுவாங்க, இருள் சேர் இருவினை சேரா இறைவன் பொருள் சேர் புகழ் புரிந்தார் மாட்டு திருவள்ளுவர் சொல்லியிருக்கார். இருள் சேர் இருவினை சேரா இறைவன், அந்த இருளாக இருக்கக்கூடிய இறைவனை அடையணும் அப்படின்னா 2 வினை உன்னை தடுக்குதுப்பா. என்னென்ன வினை அப்படின்னா, பழவினை, புகுவினை. இந்த 3 தான் பார்த்தீங்கன்னா நம்மளுக்குள்ள இருந்துட்டு நம்மளை கஷ்டப்படுத்துது, துன்பப்படுத்துது. அப்போ நாமளே செய்கிற புகுவினையாக பிராரப்த கர்மமாக 3 வயது முதலேருந்து. அப்போ இது இல்லாத முன்னாடி செஞ்ச வினை பதிவு இருக்குது. அப்போ எண்ணங்கள் நம்ம போட்டுகிட்டே இருக்கும்போது என்ன ஆகுதுங்க, அதுவே நமக்கு அது நம்ம எண்ணங்களை தான் என்ன சொல்கிறது அப்படின்னா, குப்பைன்னு சொல்லலாமா இல்லை பொதுப்புன்னு சொல்லலாமான்னு நம்ம கையில் தான் இருக்குது. மற்றவங்கள சொல்லவே கூடாது. நான் என் வாழ்க்கையா இப்படி இருக்குது அப்படின்னா அப்படி கிடையாது. நம்ம வாழ்க்கை நம்ம கையில் தான் இருக்குது. நாம் மற்றவங்களை குற்றம் சொல்லி ஒன்றும் பண்ண முடியாது. அப்போ நம்ம மனம் விரும்பும்படி மனதை நிலைக்க செய்யணும் அப்படின்னா விடாமுயற்சியோடு பழகி பழைய பதிவுகளுக்கு மேல் பதிவாக நம்ம போடும்பொழுது சிறப்பாக வரும். இப்போ பொதுவாக பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ கிச்சன் எல்லார் வீட்லேயும் இருக்குது, சமையல் ரூமு. இப்போ நான் போய் ஒரு வீட்டில் சமைக்கிறேன் அப்படின்னா தேடுவேன் எது இடத்துல என்ன இருக்குது அப்படின்ட்டு. ஆனால் அதே பார்த்தீங்க அப்படின்னா அந்த யூஸ் பண்ணுறவங்க என்ன பண்ணுவாங்க, நம்மக்கிட்ட பேசிட்டே இருப்பாங்க, கை கரெக்டாக போய் எடுத்துகிட்டு வரும். இந்த பொருள் இந்த இடத்துல இருக்குதுன்னு அவங்களுக்கு ரிஜிஸ்டர் ஆகிடுது. அதுபோல் நம்ம என்ன பண்ணுறோங்க, எதை பார்க்குறோமோ எதை செய்கிறோமோ அது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா நமக்குள்ள கண்களுக்கு தெரிஞ்சது நம்ம கருமையத்தில் இருக்குது, பயன்படுத்துகிறோம்.
இப்போ தொடுறோம் அப்படின்னா கடுகை தொடுறோம், பூண்டு தொடுறோம் அப்படின்னா என்னத்துக்க, மிளகை தொடுறோமா அப்படின்னா நாம் கை தொடும்போதே தெரிஞ்சிடுது. ஏன்னா அது பட்டு பட்டு பழக்கம். இதான் சொல்லுவாங்க விரிவு சுருக்க பதிவுன்னுவாங்க உடல்களில். அப்போ மூளை செல்களில் நினைவு பதிவாக இருக்கிறது. அப்போ கருமையத்தில் தரப்பதிவாக, நமக்குள் ஜீவகாந்த பதிவாக, அப்போ சமுதாயத்தில் வான்காந்தத்தில் பார்த்தீங்க அப்படின்னா பிரதிபலிப்பு பதிவாக பதிகிறது. அப்போ இதே போல தான் பார்த்தீங்கன்னா நம்ம எதை செஞ்சாலும் பார்த்தீங்க அப்படின்னா தேடி கண்டுபிடிக்கணும், மிளகா இல்லை கடுகா அப்படின்றதுக்கு பிரச்சனை இல்லை. யார் யார் என்னென்ன செஞ்சோமோ அது நல்ல எண்ணமாக இருக்கட்டும், தீய எண்ணமாக இருக்கட்டும், நம்ம என்ன செஞ்சோமோ அதுதான் நம்மளோட சொத்துக்களாக விளைவாக வருகிறது. தூக்கமே வரலன்றாங்க சில பேர், என்னோட மனசை கட்டுப்படுத்த முடியலைங்கன்றாங்க. இதுக்கெல்லாம் என்ன காரணம்? நாம் செய்த செயல்கள் தான். அப்போ இது போலவே நமது சொத்துக்களாக வினைப்பதிவுகள் அனைத்தும் எண்ண அலைகளாக எழுச்சி பெற்று கொண்டே தான் இருக்கும் அப்படின்னு சொல்ல, நாம் குண்டல் யோகத்தின் மீது மனம் வைத்து தவம் செய்யும்போது மனம் அறிவு விழிப்பு நிலைக்கு வரும். அப்போ மனதை கொண்டு நான் தவத்தை செய்யும்போது அறிவு சிறப்பாக வரும், எண்ணங்கள் குறைய ஆரம்பிக்கும். எல்லா விதத்துலையும் பார்த்தீங்க அப்படின்னா நமது சொத்துக்களாக எது நாம் எடுத்துகிட்டு போகிறோம், நல்வினையா தீவினையா என்பதை தேர்ந்தெடுப்பது நம் கையில் தான் இருக்குது. அதுதான் நம்மளோட சொத்தாக என்று சொல்லி இந்த அற்புதமான வாய்ப்பை அளித்த இறைநிலைக்கும் குருவருக்கு இது காலம் செய்யும் எடுத்த அனைத்து நல்ல அன்பு உள்ளவங்களுக்கு நன்றி. மீண்டும் சந்திப்போம், சிந்திப்போம். வாழ்க வளமுடன்.